பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஹெட் பின், ஜம்ப் ரிங்ஸ், சில்வர் பால் சார்ம்ஸ், பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ், காக் ஷேப்பில் ஸ்டட், கீழே பாட்டமில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜும்கா. டூல்ஸ், கட்டர், செயின் நோஸ் ப்ளையர், இந்த செயின் நோஸ், ஒன் ஸ்டெப் வயர் லூப் ப்ளையர். ஸோ இந்த மாதிரி இயரிங் பண்ணுறதுல நிறைய லூப்ஸ் பண்ணுற வேலை இருந்ததுன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜும்கா கீழே இருக்க இந்த டேங்கிலிங்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அது செய்கிறதுக்கு ஹெட் பின், பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதான் வந்து ஒன் ஸ்டெப் வயர் லூப் ப்ளையர். இங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கா, ஸோ இந்த கேப்குள்ளே நம்ம வயரை இன்சர்ட் பண்ணணும். பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக விட்டு வெளியே எடுக்கணும். தெரியுதா ஹோல்? பீடோட டாப்பில் வச்சுருக்கேன். ஒன்ஸ் இந்த ஹோல் வழியாக வயரை விட்டு எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு பஞ்ச் ப்ளையரை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த வயர் தானாக கட் ஆகிடும். ப்ளையரை ஓப்பன் பண்ணோன்னா லூப் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜும்காஸ்க்கு ஃபுல்லாக கீழே பீட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பனே பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக லைக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் சைடில் தான் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பீட் கனெக்டர்ஸ் எப்படி செஞ்சிடுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இந்த டூல்லேயே செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஹெட் பின் எடுத்துகிட்டு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஹெட் பின் கீழே இருக்கிற அந்த ஸ்டாப்பர் மாதிரி இருக்கிறத ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு பீடை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ளையரை வச்சு லூப் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ எப்படி நம்ம பீட் கனெக்டரை மிடில் ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு
ஒரு ரவுண்ட் charm. Then நம்மளோட bead loop, again ஒரு silver bead charm. கொடுத்து நம்மளோட ஸ்டட் இந்த லூப்பில் அட்டாச் பண்ணிடுவோம். அது மாதிரி செகண்ட் பீட் லூப் இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு சில்வர் பால் சார்ம், bead connect loop, இன்னொரு பால் சார்ம், இந்த ஃபஸ்ட்டு பீட் லூப்பில் அட்டாச் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஜம்ப் ரிங் கீழே பாட்டம் ஜும்காவை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பால் சார்ம், நம்மளோட ஜும்கா, அது மாதிரி இன்னொரு பால் சார்ம், இந்த செகண்ட் பீட் லூப் இதில் ஜாயின் பண்ணி ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். மிடில் எப்படி பண்ணோன்னா 3 ஜம்ப் ரிங் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பீட் லூப், தென் செகண்ட் பீட் லூப், கீழே தேர்ட் ஜம்ப் ரிங் வந்து ஜும்காக்கு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த டூல் இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் நோஸ் பிளேயர் வச்சும் இந்த லூப் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்களும் உங்கள் எண்டிலிருந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இயரிங் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.